கோடை காலம் முடிய இன்னும் சில தினங்களே உள்ள நிலையில் மே மாதத்தின் கடைசி 4 நாட்கள் திடீர் ட்விஸ்டை வைத்துள்ளது. சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கடும் வெப்ப அலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் மக்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டியது என்ன என்பது பற்றி வரைகளை விளக்கத்துடன் மருத்துவ நிபுணருடன் நான் நடத்திய கலந்துரையாடல் இது. சென்னை மீஞ்சூர் கடும் வெயிலில் கட்டட வேலை செய்து கொண்டிருந்த வட மாநில தொழிலாளி ஹீட் ஸ்ட்ரோக்கால் மரணம். வயது 25. ராணிப்பேட்டை மலை உச்சியில் உள்ள கோயிலுக்கு பெற்றோருடன் சென்ற சிறுவன் ஹர்ஷன் மயங்கி விழுந்து உயிரிழப்பு. வயது 14. மதிய நேரத்தில் ஷோலிங்கர் மலைக்கோயில் மீது ஏறிய போது பெங்களூரு பக்தர் மாரடைப்பால் சுருண்டு விழுந்து பலி. வயது 42. சென்னை மாதவரம் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த 65 வயது முதியவர் திடீரென சாலையில் சுருண்டு விழுந்து உயிரிழப்பு. வட மாநிலங்களிலும் கடுமையான வெப்ப அலை வீசி வருவதால் IPL கோப்பையை வென்ற கொல்கத்தா அணியின் உரிமையாளர் ஷாருக் கான் கூட கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஹீட் ஸ்ட்ரோக்கால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினார். இதனிடையே கடந்த 2 வாரங்களாக தமிழகத்தில் பரவலாக பெய்த கோடை மழை மக்களுக்கு சற்று ஆறுதலை அளித்தாலும் தற்போது மழை குறைந்து கோடை வெயில் மீண்டும் உக்கிரத்தை காட்டத் தொடங்கியுள்ளது. குறிப்பாக அடுத்த 4 நாட்களுக்கு சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் 108 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெப்பம் வாட்டி வதைக்கும் என தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் இன்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். உக்கிரமான வெயில் நேரத்தில் வெளியே செல்லும் ஒருவரின் உடலில் என்னென்ன மாற்றங்களும் பாதிப்புகளும் ஏற்படும் என விளக்கும் மருத்துவர்கள் மரணத்தை விளைவிக்கும் அளவுக்கு ஆபத்தான அதன் தீவிரத்தை 4 வகைகளாக பிரிக்கின்றனர். முதலில் ஹீட் எக்ஸாஷன் எனப்படும் வெப்பத்தினால் ஏற்படும் உடல் சோர்வு. கடுமையான வெயிலால் ஒருவருக்கு தலைவலி, மனரீதியான எரிச்சல், சோர்வு, மிக அதிகமாக வியர்த்தல், அதீத தாகம் போன்றவை ஏற்படுகின்றன. இதுவே ஹீட் எக்ஸாஷன் எனப்படுகிறது. இது பெரும்பாலானவர்கள் பொதுவாக அனுபவிப்பது. ஹீட் கிராம்ப் வெப்பத்தின் தாக்கத்தால் ஏற்படும் தசைப்பிடிப்பு ஹீட் கிராம்ப் என அழைக்கப்படுகிறது. வெயிலில் செல்லும் போது அதிபயங்கரமாக வியர்த்து உடலில் நீர்ச்சத்து மற்றும் எலக்ட்ரோலைட் வெகுவாக குறைவதால் தசைப்பிடிப்பு ஏற்படுகிறது. பெரும்பாலும் காலின் பின்பகுதி, கைகள், வயிறு, முதுகு ஆகிய இடங்களில் ஏற்படும் இந்த தசைப்பிடிப்பால் வலி உண்டாகும். வெயிலில் இருந்து விலகிய சிறிது நேரத்தில் தானாகவோ சில சமயம் மருத்துவ உதவிக்கு பிறகோ சரியாகலாம். ஹீட் சின்கோப் ஹீட் சின்கோப் எனப்படுவது வெப்பத்தினால் ஏற்படும் மயக்கம். வெப்பத்தால் ஏற்படும் பாதிப்புகளிலேயே சற்று குறைவான தாக்கம் கொண்டது. அதே நேரம் லேசான மயக்கமா அல்லது அதிதீவிர பாதிப்பா என கண்டறிவதில் குழப்பம் நிகழ்ந்தால் ஆபத்தில் முடியலாம். நீண்ட நேரம் வெயிலில் இருக்கும் ஒருவரது உடல் வெப்பத்தை குறைக்கும் முயற்சியில் இரத்த நாளங்கள் விரிவடைவதால் மூளைக்கு செல்லும் இரத்த ஓட்டம் குறைந்து வெப்ப மயக்கம் வருகிறது. தலை சுற்றல், தலைவலி, படபடப்பு, குமட்டல் உள்ளிட்டவையும் இதனுடன் சேர்ந்து ஏற்பட வாய்ப்புள்ளது. ஹீட் ஸ்ட்ரோக் அதீத வெப்பத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலேயே மிக ஆபத்தானது ஹீட் ஸ்ட்ரோக். உடலின் வெப்பம் 40 டிகிரி செல்சியஸுக்கு மேல் உயர்ந்து ஹைப்பர் தெர்மியா நிலைக்கு இட்டுச் செல்லும். உரிய நேரத்தில் மருத்துவ சிகிச்சை கிடைக்காவிட்டால் படிப்படியாக உறுப்புகள் செயலிழந்து மரணம் நிகழ்வது நிச்சயம். சென்னையைச் சேர்ந்த நுரையீரல் சிறப்பு மருத்துவர் சபரிநாத் ரவிச்சந்திரிடம் பேசினோம். கோடை காலம் முடிய இன்னும் சில நாட்களே இருக்கு. அப்படி இருக்கும்போது திடீர்னு மறுபடியும் வெப்ப அலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. இதுவும் அபாயகரமானதா? இப்ப வெப்பநிலை பாத்தீங்கன்னா முன்னாடி மாதிரி பிக்சடா ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. உங்களுக்கே தெரியும், திடீர்னு மழை பெய்யுது, அதுக்கப்புறம் திடீர்னு வெயில் அடிக்குது, குளிர்காலத்துல பார்த்தா மழை பெய்யுது. ஸோ அந்த சீசன்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம ப்ரெடிக்டபிளா இல்லாம அன்பிரடிக்டபிளா போகுது. ஸோ இப்போ நம்ம டெய்லி ஃபோர்காஸ்ட்டை நம்பி தான் இருக்க வேண்டியது இருக்கு. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு 4 நாள் திருப்பியும் நம்மளோட அந்த மெயின் சம்மரோட ஹீட் வரும் அப்படின்னும் போது கண்டிப்பா நம்ம எச்சரிக்கையா இருக்கணும்ன்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா இப்போ குளிர் இப்போ மழை பெஞ்சது, அதனால அடுத்த 4 நாள் பெருசாலாம் வெயில் இருக்காது, அதனால நம்ம தைரியமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இல்லாம இந்த வெயிலுக்கு என்ன நம்ம முன்ஜாகிரதை எச்சரிக்கை எல்லாம் எடுக்கிறோமோ அதே மாதிரி இருக்கிறது நல்லது. நம்ம எப்பயுமே சொல்ற இந்த 2 குழந்தைகள் மற்றும் ரொம்ப வயது முதியோர்கள், இவங்க 2 பேரும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லா இருக்கிறது மிக நல்லது. எச்சரிக்கை இருக்கிறது நல்லதுதான் டாக்டரோட இதுவா இருக்கு. எனக்கு உடல் ஆரோக்கியமா இருக்கு, ஒன்றும் ஆகாதுங்கிறது பொதுவா எல்லோருக்கும் இருக்கிற நம்பிக்கை. அப்படி இருக்கிறப்ப வெயில்ல போறதை தவிர்க்க முடியாதவங்க எப்படி ஹெல்த் கண்டிஷனை உறுதிப்படுத்திக்கலாம்? நம்ம ஹெல்த்தியா இருந்தாலுமே ஹீட்ன்றது டோட்டலா வேற கான்செப்ட். இது நீங்க ஹார்ட் பேஷண்டா இருந்தா ஹீட் அதிகமா தாக்கும், நீங்க கிட்னி பேஷண்டா இருந்தா ஹீட் அதிகமா தாக்கும், நீங்க லங்ஸ் பேஷண்டா இருந்தா ஹீட் அதிகமா தாக்கும் கிடையாது. ஹீட் பொறுத்த வரைக்கும், ஹீட் ஸ்ட்ரோக், ஹீட் வேவ்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவன் ஒரு மனுஷனா, அவனுக்கு அவரோட டிகிரி 36ல இருந்து 38 டிகிரிக்குள்ளதான் ஒரு உடம்பு இருக்கும்ன்றதுதான் இயல்பு. அந்த டெம்பரேச்சர் சூட ஏத்துறது தான் இந்த ஹீட் வேவ்.
அப்படின்னும் போது எல்லா விதமான மக்களுக்கும் எல்லா விதமான பேஷண்ட்ஸுக்கும் ஒரே மாதிரி வந்து தாக்கம் தான் வந்து இருக்கும். இது வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும். இதுல வந்து ரொம்ப முக்கியமா வந்து நம்ம சொல்லக்கூடியது தான் வந்து இந்த குழந்தைகள் மற்றும் முதியோர்கள். நீங்க அழகா கேட்ட மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து மிடில் ஏஜ் பர்சன் தான் வெளியே போறாங்கன்னும் போது அவங்களும் தற்காத்து கொள்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க தான் அதிகமா போய் வேலை செய்யறாங்க அப்படின்னும் போது ஒரு குடைகள் பயன்படுத்துறதோ இல்ல ஒரு கேப் பயன்படுத்துறதோ தேவையான அளவுக்கு ஹைட்ரேஷன்ஸ் எஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா இளநீர், மோர், அதே மாதிரி இந்த சால்ட் உப்பெல்லாம் போட்டு வந்து தண்ணி வச்சுட்டு எப்பயுமே ஹைட்ரேட் பண்ணிட்டே இருக்கிறது மிக முக்கியமான வந்துட்டு சிம்பிள் டிப்ஸா இருக்கும். வெயில் காலத்தில் உடல் வெப்பத்தை குறைக்க உணவு, உடை உள்ளிட்டவற்றில் அடிப்படையான சில ஒழுங்குமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்பது மருத்துவர்களின் அறிவுரையாக உள்ளது. 2019 நடத்தப்பட்ட ஒரு ஆய்வில் பிளாக் அண்ட் டார்க் கிரீன், அதாவது கருப்பு மற்றும் அடர்பச்சை நிறத்திலான ஆடைகள் அதிகபட்சமாக 5 நிமிடத்தில் 45 டிகிரி செல்சியஸ் வரையிலான வெப்பத்தை உள்வாங்கிக் கொள்ளும் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதனால் கடும் வெப்ப அலை வீசக்கூடிய இந்த நேரத்தில் பிளாக், டார்க் கிரீன், கிரீன், ப்ளூ அண்ட் பர்பிள் நிறத்திலான ஆடைகள் அணிவதை முடிஞ்ச வரைக்கும் நம்ம தவிர்க்கணும். இதுக்கு மாறாக குறைந்தபட்ச வெப்பத்தை மட்டுமே அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒயிட், எல்லோ, கிரே அண்ட் ரெட் கலர் ஆடைகள் அதிகம் அணிவது பரிந்துரைக்கப்படுது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.